Taste the Daily. HMP வைரஸ் ஏற்கனவே இந்தியாவில் ஊடுருவி விட்டதாக ICMR எச்சரித்திருக்கும் நிலையில் பொதுமக்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டு பேசியிருக்கும் அவர், HMP வைரஸ் பாதிப்பு என்பது புதிது இல்லை என்றும் கடந்த 2001ஆம் ஆண்டே கண்டறியப்பட்டு விட்டதாகவும் விளக்கம் அளித்திருக்கிறார். காற்றின் மூலம் பரவும் இந்த வைரஸ் அனைத்து வயதினரையும் பாதிக்கும் என எச்சரித்த அமைச்சர், சீனாவில் தற்போது பரவி வரும் வைரஸ் சூழ்நிலையை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். விண்வெளியில் முளைக்கத் தொடங்கிய காராமணி செடியில் இருந்து இலை துளிர்விட்டிருப்பதாக புகைப்படத்தை பகிர்ந்து இஸ்ரோ அறிவித்துள்ளது. விண்வெளியில் தாவரம் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்வதற்காக PSLV C60 ராக்கெட் மூலமாக காராமணி எனப்படும் தட்டை பயிரின் 8 விதைகள் விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. விதைகள் 7 நாளில் முளைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 4வது நாளிலேயே முளைக்க தொடங்கின. தொடர்ந்து 6வது நாளில் இலைகள் துளிர்விட்டிருப்பது இந்தியாவின் விண்வெளி உயிரியல் ஆராய்ச்சியில் மிகப்பெரிய மைல் கல்லாக பார்க்கப்பட்டது. இந்த ஆய்வு விண்வெளி வீரர்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை விண்வெளியிலேயே உருவாக்கும் முயற்சிக்கு முக்கியமானது என கூறப்படுகிறது. இந்தியா அமெரிக்கா இடையே கடந்த 2005ஆம் ஆண்டு கையெழுத்தான அணுசக்தி ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள தடைகளை நீக்க முழு முயற்சி எடுக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவன் தெரிவித்திருக்கிறார். இந்தியா வந்திருக்கும் அவர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரை நேரில் சந்தித்து பேசினார். தொடர்ந்து டெல்லி IITயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அணுசக்தி துறையில் இந்திய மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் இணைந்து செயல்பட தேவையான நடவடிக்கைகள் துவங்கிவிட்டதாக கூறினார். மேலும் விண்வெளித்துறையில் இரு நாடுகளும் இணைந்தே செயல்படுவதற்கான கோப்புகளும் அடுத்த சில நாட்களில் கையெழுத்தாகும் என்றார். மக்களவைத் தேர்தலில் பாஜக ஆட்சியமைக்க உதவி கிங் மேக்கராக மாறிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீண்டும் ஒருமுறை அரசியல் அந்தர் பல்டி அடிப்பார் என அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவித்த நிலையில் அதனை அவர் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். நிதிஷ்குமாருக்காக தனது கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என லாலு பிரசாத் யாதவின் அழைப்பை ஏற்று NDA கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் விலகலாம் என பேசப்பட்டு வந்தது. இதற்கு பதிலளித்திருக்கும் நிதிஷ்குமார், முதல் முறையாக 2005இல் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற போது தாம் முதல்வராக வேண்டும் என வாஜ்பாய் விரும்பியதாக கூறினார். அப்படி இருக்கும் போது தான் ஏன் பாஜகவை விட்டு விலக வேண்டும் என கேள்வி எழுப்பி வதந்திகளுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நக்சல்களை நாட்டில் இருந்து ஒழிப்போம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்திருக்கிறார். சத்தீஸ்கரின் பிஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் சென்ற வாகனத்தை குறிவைத்து நக்சல்கள் IED வெடிகுண்டை வெடிக்க செய்ததில் 9 வீரர்கள் வீர மரணமடைந்தனர். இந்த துயர சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்திருக்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷா உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மேலும் நமது வீரர்களின் தியாகம் வீண் போகாது என உறுதியளித்த அவர், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்தியாவில் நக்சலிசத்தை ஒழிப்போம் என வாக்கு கொடுத்திருக்கிறார். டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா வீட்டில் விரைவில் CBI அதிகாரிகள் சோதனை நடத்தக்கூடும் என ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் புகார் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் X தள பதிவில், டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வியை தழுவும் என்ற பீதியின் விளைவாகத்தான் கைது மற்றும் சோதனை நடவடிக்கைகள் நடைபெறுவதாக புகார் கூறினார். ஆனால் ஆம் ஆத்மி நேர்மையான கட்சி என்பதால் தங்களுக்கு எதிராக அவர்கள் எதையும் கண்டுபிடிக்க முடியாது எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஓட்டுநர் இல்லாமல் தானாகவே இயங்கிய குப்பை வண்டி சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மீது மோதிய அதிர்ச்சியூட்டும் CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. மல்லாப்பூர் பகுதியில் குப்பைகளை அள்ளுவதற்காக பயன்படுத்தப்படும் வாகனத்தை அதன் ஓட்டுநர் சாலையோரம் நிறுத்தி வைத்திருந்தார். அப்போது திடீரென தானாகவே நகரத் தொடங்கிய அந்த வாகனம் சாலையை கடந்து ஓரமாக நிறுத்தி வைத்திருந்த வாகனங்களை மோதி சேதப்படுத்தியது. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் யாசகம் கேட்பவர்கள் குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு 1000 ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தூய்மையான நகரமான இந்தூரில் அதன் தூய்மையை பாதுகாக்கும் முயற்சியாக யாசகம் கேட்க மற்றும் கொடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறி யாசகம் கேட்பவர்கள் குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் கொடுப்பவருக்கு 1000 ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தனி மொபைல் எண் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதுவரை 12 பேர் தகவல் கொடுத்ததில் ஆய்வு மேற்கொண்டு 6 பேருக்கு வெகுமதி வழங்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் திமாக் ஹசவோ மாவட்டத்தில் நிலக்கரி சுரங்கத்திற்குள் திடீரென வெள்ளம் புகுந்ததால் 9 தொழிலாளர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 300 அடி ஆழமுள்ள சுரங்கத்தில் 100 அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மற்றும் மீட்புக் குழுவினர் மோட்டார் மூலமாக தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையே தொழிலாளர்களை மீட்பதற்காக ராணுவ உதவி கேட்கப்பட்டிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சடலத்தின் 2 கால்களிலும் துணிகளை கட்டி தரதரவென இழுத்து சென்ற அதிர்ச்சி வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜான்சியில் பிரேத பரிசோதனை கூடத்திற்கு வெளியே நடந்த இந்த சம்பவத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் என கூறப்படும் 2 சடலத்தின் கால்களை துணியால் கட்டி பிரேத பரிசோதனை கூடத்திற்கு இழுத்து செல்வது பதிவாகியிருக்கிறது. இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி பேசுபொருளான நிலையில் காவல்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.